ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை 30 நாட்களுக்குள் வழங்க அதிரடி உத்தரவு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்று ஓராண்டு கடந்த பின்னரும் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படாமல் இருந்து வருவதாக தொடர் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவருக்கும் உடனடியாக 30 நாட்களுக்குள் அனைத்து ஓய்வூதிய பலன்களையும் வழங்குமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் பணிக்காலத்திற்கு அகத்தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு தணிக்கை அறிக்கை பெற்றிருக்கப்பட வேண்டும். இதன் பிறகு தனிப்பட்ட அரசு நிதி சார்ந்த தணிக்கை தடை நிலுவை ஏதுமில்லை என்ற நிலையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடியாக 30 நாட்களுக்குள் ஓய்வூதிய பலன்களை வழங்கிட வேண்டும். பள்ளி சார்ந்த தணிக்கை தடைகளுக்காக அவர்களின் ஓய்வூதிய பலன்களை நிறுத்தி வைக்கக்கூடாது. தகுந்த நடைமுறைகளை உரிய ஆவணங்களுடன் உறுதிப்படுத்திய பின் தவறாமல் 30 நாட்களுக்குள் ஓய்வூதிய பலன்களை வழங்க வேண்டும். குறிப்பாக நிதி சார்ந்த ஆசிரியரின் தணிக்கை தடை விபரம் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் பணிப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். ஆசிரியர் வேறு பள்ளிக்கு மாறுதலில் சென்றிருப்பின் தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணிப்பதிவேட்டில் பதிவு மற்றும் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதா என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதேபோல் நிதி சார்ந்த தணிக்கை தடைக்கு உட்படுத்தப்பட்ட பணியாளர் நீதிமன்ற வழக்கு தொடுத்திருந்தால் அவை உறுதி செய்யப்பட வேண்டும். அகத்தணிக்கை தடை சார்ந்த இனங்களில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஓய்வு பெற்ற அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் 30 நாட்களுக்குள் அனைத்து ஓய்வூதிய பலன்களும் பெற்று வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.